வாழ்க்கை ஒரு போர்க்களம். இதை பலரும் சொல்வார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சீன தத்துவஞானியும் போர் தளபதியுமான சுன் ட்சு போரையும் வாழ்க்கையையும் வெற்றிகரமாக நடத்தும் கலையே போர்க்கலை என்ற நூலில் எழுதியுள்ளார். இன்று அந்த நூலின் முக்கிய கருத்துக்களை 4 நிமிடங்களில் கேட்போம். முதல், திட்டமிடல் முக்கியம். போருக்குச் செல்லும் முன் நம் வலிமை, எதிரியின் வலிமை, நிலப்பரப்பு, காலநிலை அனைத்தையும் ஆராய வேண்டும். வெற்றியின் பாதி திட்டமிடலில்தான். 2வது, எதிரியை அறிந்து கொள். சுன் ட்சு சொல்கிறார், உன்னை அறிந்தால் அரை வெற்றி, எதிரியை அறிந்தால் முழு வெற்றி. எதிரியின் பலவீனங்களையும் வலிமைகளையும் தெரிந்து கொள்வதே வெற்றியின் ரகசியம். 3வது, போரைத் தவிர்ப்பதே சிறந்த வெற்றி. மிகச்சிறந்த போர்தலைவன் வாள் பிடித்து போராடாமல் அறிவால் வெல்லுபவன்தான். சமரசம், திட்டமிடல், அறிவு இவை வாளையும் கேடயத்தையும் விட பலம் வாய்ந்தவை. 4வது, வேகம் மற்றும் நிகழ்வு. நீர் போல நடந்து கொள். சூழ்நிலைக்கு ஏற்ப வடிவம் மாறும். சூழ்நிலை தரும் வாய்ப்புகளை விரைவாக பயன்படுத்தினால் வெற்றி உன்னுடையது. 5வது, வலிமையை மறைத்து பலவீனத்தை வெளிப்படுத்து. உனது உண்மையான வலிமையை மறைத்து வை. போலியான பலவீனத்தை காட்டிவிடு. அப்பொழுது எதிரி குழம்புவான். அந்த குழப்பத்தில்தான் உனக்கு வாய்ப்பு வரும். 6வது, மனோதிடம். ஒரு படையின் வலிமை வாளில் அல்ல, வீரர்களின் மனதில் இருக்கிறது. நம்பிக்கை தரும் தலைவன் உற்சாகம் மிக்க படையை உருவாக்குவான். அதேதான் உண்மையான வெற்றியின் அடித்தளம். இதோ சுன் ட்சுவின் போர்க்கலை. இது ஒரு போர் தந்திர நூல் மட்டுமல்ல. வணிகம், அரசியல், வாழ்க்கை எல்லாவற்றிலும் வழிகாட்டும் ஒரு நிலையான புத்தகம். நினைவில் கொள், உண்மையான வெற்றி வாளால் அல்ல, அறிவால், திட்டமிடலால், மனதின் ஆற்றலால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிரவும்.